நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். சேனைகளின் கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து பாதுகாப்பாராக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு பேசும்படி எனக்கு ஞாபகப்படுத்தி தந்த ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னோடு திருப்புங்களேன். உங்களிடத்தில் வேதாகம் இருக்கிறதா? தயவாய் என்னோடு திருப்புங்கள். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாகப்போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுவதற்கு வானங்களை விரித்து பூமியை அஸ்தபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கும் நீ யார் என்று கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவன் என்று. உங்களுக்கு ஆறுதல் தருகிறவராய் அவர் சொல்ல, நான் உங்களுக்கு ஆறுதல் தருகிறாய் இருக்கும் பொழுது நீ சாக போகிற மனுஷனுக்கு பயந்துகிட்டு இருக்கியே. நீ சாக போகிற கொஞ்ச நாளில் உன்னை விட்டு போயிடுவான். எவ்வளவு நாள் உன்னோடு எதிர்த்து வர முடியும்? எவ்வளவு நாள் உன்னோடு போராடி கொண்டு இருப்பான்? சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் தான் அவனுக்கு இருக்கிறது. நீ அவனுக்கு போய் பயப்படுதிய. நான் எப்படிப்பட்டவர்னு சொல்லி ஒரு சிலர் பாருங்களேன், அவர் அங்கே பாருங்களேன், நான் எப்படிப்பட்டவர் அவர் சொல்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறேன். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும். புல்லுக்கு காய்ந்து விடிய காலம் போது சாயங்காலம் வாடி போகிற அந்த புல்லுக்கு பாயிருக்கிறானா ஒரு மனிதன். அந்த மனிதனுக்கு பயப்படுதியே. நான் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தினேன். நான் எவ்வளோ பெரிய ஆள் அவர் சொல்லுவார் பாருங்களேன். நான் வானங்களை விரித்தேன், பூமியை அஸ்திவாரப்படுத்தி உண்மையை உண்டாக்கின தெய்வன் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆறுதல் இல்லாமல் ஆறுதலுக்காய் அலைந்து கொண்டு இருக்கிறீர்களோ? யார் எனக்கு ஆறுதல் தருவார்? எனக்கு ஆறுதலாய் பேச ஆள் இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லையே என்று புலம்புகிறாயா? என் சகோதரனே, என் சகோதரியே, அருமையான தேவஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், நானே ஆறுதல் தருகிறவர். ஏதோ ஒன்று இழந்து ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீர்களோ? ஒருவேளை சொத்துக்களை இழந்தீர்களோ? ஒருவேளை நேசித்த நபரை இழந்து விட்டீர்களோ? தேவனே உங்களுக்கு ஆறுதல் செய்வாராக. தேவனே உங்களுக்கு ஆறுதல் செய்வாராக. ஒரு முறை ஒரு பட்டணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது என் எஜமான் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். பின்னால் ஒரு இளம்பெண் உட்கார்ந்திருந்தாள். என் எஜமான் சொன்னார், நான் அவளுக்கு ஆறுதல் செய்வேன், சீக்கிரத்தில் சொல்லு என்று சொன்னார். எனக்கு என்னவென்று தெரியாது. என் ஆண்டவர் எனக்கு சொல்லிவிட்டார், சொல்லுவேன் என்று சொல்லி நானும் சொன்னேன். பின்னால் அந்த கதை வருகை, இந்த சேலையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய், என் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறதாமா என்னிடத்தில், தேவன் அவளுக்கு சீக்கிரத்தில் ஆறுதல் செய்வாராம் என்று சொன்னேன். அவ்வளவுதான், அழுது கொண்டு ஓடிவிட்டார்கள். எனக்கு என்னவென்றே தெரியவில்லை. என்னையா நான் சொன்னேன்? ஆறுதல் தருவார்னு சொன்ன, போயிட்டாங்களேன்னு சொன்ன பொழுது அந்த சபை ஊழியர் வந்து சொன்னார், ஐயா, அவன் கணவன் இறந்து சரியாய் 90 நாள் தான் ஆகிறது. புதிதாய் திருமணம் முடித்தாள்.
6 மாதம் கூட ஆகவில்லை, அவள் கணவன் மரித்து போனான். 90 நாட்கள் தான் ஆகிறது. சரியாய் வீட்டிலே அழுது கொண்டிருந்தாள். வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. நான் தான் இன்னைக்கு எப்படி ஆகிலும் நீ ஆலயத்துக்கு வா, இன்னைக்கு ஒரு விசேஷத்த கூட்டம் நடக்கிறது என்று கூட்டு வந்தேன் என்று சொன்னார். ஆம் என் தேவஜனமே, நான் பிரசங்கிக்கின்ற இயேசு கிறிஸ்து இருதயத்தை பார்க்கிறவர். மனிதன் முகத்தை பார்த்து ஏமாந்து போவது போல இவர் முகத்தை பார்த்து உனக்கு செய்கிற தேவன் அல்ல. உன் இருதயத்தை பார்க்கிறவர், உன் இருதயத்தை பார்க்கிறவர் ஆறுதல் தருவார். என் ஆண்டவருடைய நாமம் ஒன்று இருக்கிறது, ஆறுதல் தரும் தெய்வமாம். என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே என் ஆண்டவருக்கு ஆறுதல் தருவேன் என்று சொல்லி, நானே உங்களுக்கு ஆறுதல் தருவேன், ஆறுதலின் தெய்வம் என்று சொல்லி சுமார் 14 இடங்களில் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன். அவர் சொல்லுகிறார் பாருங்களேன், சாக போகிற மனுஷனுக்கு பயந்துக்கிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீர்களோ? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் சகோதரனே, உங்களோடு போராடுகிற அந்த சாக போகிற மனுஷனுக்கு பயந்து நீங்கள் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீர்கள். எனக்கு போய் இவ்வளவு போராட்டமா, எனக்கு போய் இவ்வளவு வருத்தமா, எனக்கு ஆறுதலே இல்லை, என் துக்கமாக இருக்கிறதே, சந்தோஷம் என்பது எங்கே என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அழுது புலம்புகிற உங்களுக்கு சொல்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது அம்மா. ஆம், நம்முடைய துக்கங்களை சுமந்த தெய்வம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டார். சமாதானத்தை தருகிற தெய்வம். போகட்டும். சங்கீதக்காரர் தாவீது விதமாய் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதங்களின் புஸ்தகம் 119:50 வரை சொல்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் தந்து தேற்றுவேன் என்று. ஆம், என் ஆண்டவருடைய நாமம் மகிமை உள்ளது. தேற்றுகிற தெய்வம். தாயை போல தேற்றுவாராம், தாயை போல தேற்றுவாராம். வேதத்திலே ஏசாயா 49:13 விதமாய் சொல்லுகிறது. 49:13, வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய ஜனங்கள் மேல் இரக்கம் வைப்பார். சியோனே, கர்த்தர் என்னை மறந்தார் என்று, ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். அவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆறுதல் தருவேன். நமக்கு ஆறுதல் செய்கிற தெய்வம் சொல்லுகிறார், சந்தோஷப்படுப்பான். நீ வானங்கள் கூட சொல்ல, நீ சந்தோஷப்பட்டு என் ஜனத்துக்கு நான் ஆறுதல் தரப்போகிறேன் என்று. இந்த ஆறுதல் தரும் தெய்வம் வேதத்திலே யாருக்காவது ஆறுதல் தந்தாரா என்று நான் பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:33 விதமாய் சொல்லுகிறது. யாக்கோபு என்ற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அந்த யாக்கோபுக்கு பிரியமான ஒரு குமாரன் இருந்தார். அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவருடைய பெயர் யோசேப்பு. தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததினாலே அவருடைய சகோதரர்கள் அவரை பகைக்கிறார்கள். சகோதரர்கள் பகைத்து அவனை விற்றுவிட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை கொன்று போட்டது. அவனுடைய சரீரத்தில் இருந்து இந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் எடுத்தோம், இது உங்களுடைய பிள்ளைகளா, உங்களுடைய பிள்ளைகளுடைய ட்ரெஸ் தானா பாருங்கன்னு சொல்லுதாங்க. ஏன்னா அவர் ஒரு விசேஷமான ஆடையை அணிந்திருந்தார். ராஜகுமாரர்கள் பிரபுக்களின் பிள்ளைகள் அணிகிற ஒரு விசேஷத்தை பலவர்ண அங்கே அணிந்திருந்தார். இன்றைக்கு சொல்ல போன்ற இன்றைய ட்ரெஸ்ஸுக்கு சொல்லப்போனால் விலை உயர்ந்த கோட் ஷூட் அப்படி போட்டிருக்கிறார். அப்படி எங்கேயும் பண்ணால் அப்படியே அந்த கோட் ஷூட்டோட போவார். கோட் ஷூட்டோட வர்றது எல்லாத்துக்கும் பொறாமை. அப்படித்தானே? சகோதரருக்கே பொறாமை. இவனுக்கு இவ்வளோ விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கிறாரே, இவனாங்க எப்படி வரான் யோசித்தார்கள். அதன் பின்பு கர்த்தர் அவனோடு இருந்ததினாலே, கர்த்தர் சொல்லுகிற அவன் மூலமாய்
அருமையான யோசேப்பை கொண்டு சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் பலிப்பதை கண்டு அவன் பார்த்தார்கள், சொப்பனக்காரன் வருகிறான், எப்படி ஆகிலும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி விரும்பி அழிக்க முடியாமல் விற்று போட்டு அந்த விற்று போட்டவனுடைய அந்த வஸ்திரத்தை உரிந்து அதை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தேய்த்து, இது ஒரு பெரிய சத்தியம். யாக்கோபு ஏசாவை ஏமாற்றினான், யாக்கோவின் பிள்ளைகள் யாக்கோவை ஏமாற்றுகிறார்கள். அவ்வளவுதான். ஆமாம், இன்னைக்கு நீ எதை விதைக்க அதை அறுக்க போகிறீங்க. நன்மையை விதைங்க, நன்மையை அறுப்பீங்க. ஆண்டவங்களோடு பேசட்டும். கொண்டு வருகிறான். கொண்டாந்து இந்த ட்ரெஸ்ட் யாருக்குரியது பாருங்க. நாங்கள் ஆடு மேய்ச்சிட்டு வர வழியில் காட்டில் கிடந்ததுன்னா, ஐயோ என் மகனுக்காய் பார்த்து பார்த்து தைத்த சட்டை ஆயிற்றை, என் மகனுடையது தான் என்று சொல்லி அழுது அழுது வேதத்திலே சொல்லப்படி இருக்கிறது. அவன் வெகு நாளாய் துக்கத்தோடு இருந்தானாம். அந்த அதிகாகமம் புஸ்தகம் 37:33 விதமாய் சொல்கிறது. யாக்கோபு அந்த ட்ரெஸ்ஸை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்டம் இருக்கும் அவனை பச்சித்து போட்டது, யோசேப்பை பேருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டுடித்து கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். இன்றைக்கும் அநேகர் தன் குமாரனுக்காக, குமாரத்திகளுக்காக துக்கத்தோடு இருக்கிறார்கள். மரித்ததின் மூலம் மாத்திரமல்ல, உயிரோடு இருப்பதினாலும் துக்கத்தோடு அநேகர் இருக்கிறார்கள். உண்மைதான் ஐயா, என் பெயரை கெடுக்கிறானே, என் மகன் இப்படி திருந்து இப்படியே மாறிவிட்டானே, பொல்லாத நன்னோடு சேர்ந்து என் பெயரை கெடுக்கிறான், என் குடும்பத்தை அவமானப்படுத்துகிறானே என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிறீர்கள். நான் சொல்லுவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆறுதலற்று இருக்கிற உங்களுக்கு தேவன் சீக்கிரத்தில் ஆறுதல் செய்வார். யோசேப்பு நிமித்தம் யாக்கோபு நெடுநாள் துக்கத்தோடு இருந்தான். இந்த துக்கத்துக்கு ஒரு பதில் வருகிறது பாருங்களேன். என் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே அந்த யாக்கோபை பாருங்களேன். அவன் சொல்லுகிறான், ஐயோ, அதிகாகம் 48ஆம் அதிகாரத்திலே விதமாய்ப்பட்டிருக்குது, நான் உன் முகத்தை பார்ப்பேனோ என்று நான் நினைக்கவில்லை. உன் முகத்தை நான் பார்ப்பேன்னு கூட நான் நினைக்கல. ஆனால் நான் உன் பிள்ளை முகத்தையும் பார்த்துட்டேன். பார்த்தியா, என் ஆண்டவங்களோடு பேசுகிறார். நான் உன்னையவே நான் பார்ப்பேன்னு நினைக்கல, ஆனால் இன்னைக்கு நான் உன் பிள்ளை முகத்தையே பார்த்துட்டேன். நான் நெடுநாள் துக்கத்தோடு இருந்தேன். இன்னைக்கு உங்களுடைய இருதயம் அதைத்தான் அனுபவிக்க இருக்கிறது. என் பிள்ளைலாம் திருந்துவானா, என் பிள்ளைக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்குமா, என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குமான்னு சொல்லி நீ புலம்புவதை என் ஆண்டவர் கேட்டு நான் சொல்லுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணச் செய்வார். ஆமென், 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 ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணச் செய்வார். யாக்கோவுடைய அந்த வரலாறை பாருங்களேன். அவர் சொல்லுவார், இதுவரை நான் இங்கு எகிப்துக்கு வரும் வரை பெற்றது என்னுடைய பிள்ளைகள், இனி நீ பிறப்பது அவனுடைய சந்ததி என்று சொல்லுவார். ஆம், வேதத்திலே சொல்லியிருக்கபடி உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன் அண்டையிலே உன் குமாருடைய பிள்ளைகள் வளர்க்கப்படுவார்கள். என்ன ஒரு பாக்கியம்! ஏதோ ஒரு விதத்தில் நான் மறுபடியும் சொல்லுவேன், ஆறுதல் இல்லையோ, சமாதானத்தை இழந்து ஏன் இந்த வாழ்வு என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, நானும் வாழ வேண்டுமா, எனக்கும் ஒரு வாழ்க்கை ஒரு கேடா என்று கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, என் பிள்ளை என்னை மதிப்பதில்லையே, என் பேச்சை ஒருபொழுதும் கேட்பதே இல்லையே, நான் ஏன் இன்று வாழ வேண்டும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, நான் சொல்லுவேன், சீக்கிரத்தில் நிஜமான் உங்களுக்கு இரக்கம் பாராட்டும் பொழுது உங்கள் பிள்ளையும் வாழ்ந்திருக்கும், உங்கள் பிள்ளையின் பிள்ளையும் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென், ஆமென் சத்தமாக சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீங்கள் பார்த்து உங்கள் கண்கள் பூரிக்கும். ஐயோ, என்னுடைய பிள்ளைக்கா இந்த மதிப்பு, என்னுடைய பிள்ளைக்கா இவ்வளோ. ஐயா, நான் அனுபவித்து வந்திருக்கிறேன்.
நான் ஒரு தரித்திரப்பட்ட வீட்டில் இருந்து வந்தோம் ஐயா. எங்கள் பகுதியில் இருந்த ஒரு பெரிய மனிதர் கொஞ்ச நாளைக்கு வேண்டி என்னை பார்ப்பதாக வந்திருந்தார். நான் வெளியிலிருந்து வீட்டுக்கு போது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறார். என்னுடைய அம்மா இருந்தார்கள். நான் போய் எங்கள் அம்மா சொல்லுது, உன்னை பார்க்கறதுக்கு இந்த ஆள் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு என்னது. நான் சொன்னேன், என்னைய பார்க்கறதுக்கு இல்லைம்மா, என் எஜமானை பார்ப்பதற்கு. நான் சொன்னேன், என் எஜமானை பார்ப்பதுக்கு வந்திருக்கிறார் என்றேன். அப்பொழுது எங்கள் அம்மா சொன்னச்சு, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த ஆள் வீட்டு வாசலில் நான் மணிக்கணக்காக காத்திருந்திருக்கேன். அப்போலாம் நினைப்பேன், நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதான்னு. இன்னைக்கு அவன் உன் வீட்டு வாசலில் காத்து நிற்கிறத நான் பார்த்துட்டேன். மக்காச்சோள மாவு கடனு கிடைக்குமான்னு சொல்லி என் வீட்டு வாசலில் காத்திருப்பேன். இன்னைக்கு அதே ஆள் உன் வீட்டு முன்னால் உட்காந்துருக்கிறத நான் பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னச்சு. நடந்ததை சொல்லுகிறேன். என் எஜமான் உங்களோடு இருப்பாராக. ஆம் என் சகோதரனே, என் சகோதரியே, எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் பார்க்கிறவர், நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர், நமக்காய் பரிதவிக்கிறவர், நமக்காய் பரிந்து பேசி நமக்காய் பலியான தெய்வம். இது பலி வாங்க வந்த தெய்வம் அல்ல, பலியான தெய்வம். இந்த பலியான தெய்வம் தான் உங்களுக்கு ஆறுதலை தருவாரா? உங்களுக்கு ஆறுதலை தருவார். இன்னும் ஒரு வீட்டை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே ஒரு வாலிபன் மரித்து போனான். நான் இங்கே ஒரு வாலிபன் காணாமல் போனான், செத்துட்டான்னு ஏமாத்தினாங்க. அப்படித்தானே? செத்துட்டான், அவன் சாகலை. அவன் கர்த்தருடைய பிள்ளையை, தேவனுடைய திட்டத்தின்படி வளர்ந்த அந்த யோசேப்பை தன்னுடைய சொந்த சகோதரன் ஏமாற்றினான். செத்துட்டாமன்னு ஏமாத்தினான். அவனுடைய தகப்பன் அவனை பார்க்கும்படி தேவன் கிருபை செய்தார். இங்கே ஒரு வாலிபன் செத்தே போயிட்டார். அவருக்கு பேர் லாசர். 4 நாள் ஆயிற்று. 4 நாளாக அந்த துக்க வீட்டில், அந்த வாலிபனுடைய செத்ததினால இந்த துக்க வீடு நிறைந்திருக்கிற ஆட்களுக்காய் ஆறுதல் சொல்ல போயிருக்கிறார்கள். ஆட்கள் எல்லாம் போகிறார்கள். யார் ஆறுதல் செய்ய முடியும்? யாரால் ஆறுதல் படுத்த முடியும்? ஒரு மகனின் இழப்பை, ஒரு கணவனின் இழப்பை யாரால் ஆறுதல் செய்ய முடியும்? 4 நாளாக இந்த சகோதரிகள் அழுகிறார்கள். ஐயோ, என் சகோதரன் போய்விட்டானே, என் சகோதரன் போய்விட்டானே என்று சொல்லி ஒவ்வொருவராய் ஆறுதல் சொல்ல வந்தும் ஆறுதல் அடையவில்லை. இன்றைக்கு ஆறுதல் சொல்வார்கள். கவலைப்படாத அக்கா, அத்தம் போயிட்டார், நீ கவலைப்படாத. மாப்பிள்ளை போயிட்டார், நீ கவலைப்படாத. உனக்கு எல்லாம் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் பார்ப்பேன்னு சொல்லுவான். அப்படித்தானே? 6 மாதம் கூட ஆகாது அவனுடைய சுயரூபம் தெரிவதற்கு. ஓ விதி, நாங்கள் என்ன செய்ய சொல்லுதாங்களா? நீ வாங்கி வந்த வராது, நாங்கள் என்ன செய்ய? எங்களால் என்ன செய்ய முடியும்? உன் காரியத்தை நீ பார்த்துக்கொள். உனக்கு உதவி செஞ்சா என் வீட்டில் எனக்கு இடமில்லை, உனக்கு என்னால் உதவி செய்ய முடியாது என்று சொல்லி பல லட்சம் குடும்பங்கள் ஒதுக்கி இருக்கிறது, ஒதுங்கியும் இருக்கிறது. இதை நீ பார்த்து கொண்டும் இருக்கிறாய். உனக்கு இப்படித்தான் நடந்தது. ஆறுதல் இல்லை. எஜமான் இயேசு மகாராஜன் ஆள் அனுப்பியிருந்தார்கள். ஜெபத்துக்கு பதில் வராதது போல இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் இந்த சூழ்நிலை பாருங்கள். 4 நாளாக இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சாகதுக்கு உனக்கிட்டே எதிர்பார்க்காங்க. நீயும் ஒரு வேளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கியா? என் ஜெபத்துக்கு பதிலே வரலையே, பதிலே வரலையே, பதிலே வரலையே, எனக்கு இப்படி ஆகிவிட்டதே, எனக்கு இப்படி ஆகிவிட்டதே, எனக்கு அவர் உதவவில்லை, இவர் உதவலையே. எவர் உதவியும் நிற்காது. எஜமான் வந்தார், வந்து சொல்லுகிறார், போதகர் வந்துட்டார், அவர் உன்னைத்தான் அழைக்கிறார். போதகர் வந்து விட்டார், அவர் உன்னைத்தான் அழைக்கிறார். துக்கத்தோடு வேதனை நிறைந்த இதயத்தோடு பார்க்கிறேன் சகோதரனே, சகோதரியே. நல்ல போதகரம் எஜமான் இயேசு மகாராஜன் உன் அருகே வந்து விட்டார். அவர் உன்னைத்தான் அழைக்கிறார்.
அவருக்கு நீ வேண்டும். உன்னை ஆறுதல் படுத்த அவர் விரும்புகிறார். உன்னை சந்தோஷத்தால் நிறைக்க அவர் விரும்புகிறார். நீ வாழ்ந்திருக்க அவர் விரும்புகிறார். நீதான் அவருக்கு வேண்டும். உன் பொருள் அல்ல, உன் பொருத்தனை அல்ல, நீதான் அவருக்கு வேண்டும். அப்பா என்று கூப்பிடுவாயா? இப்பொழுது அப்பா என்று கூப்பிடுவாயா? ஒரு குழந்தையை போல, அப்பா எனக்கு இப்படி ஆகிவிட்டதே, என் குடும்பம் இப்படி ஆகிவிட்டதே, என் பிள்ளை இப்படி ஆகிவிட்டானே. கடந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு சகோதரி அனுப்பியிருந்தாள். ஐயா, என் மகளுக்கு 17 வயது தான் ஆகிறது. சீர்திருத்த பள்ளியில் இருக்கிறாள் ஐயா. வாலிப மகள், வெக்கமாக இருக்கிறது ஐயா வெளியே போவதற்கு என்று சொன்னார். அதே போல நீ ஏதோ ஒரு துக்கத்தை சுமந்து, வேதனையை, வருத்தத்தை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாயா? உன் அருகே தான் இந்த நல்ல போதகர் இருக்கிறார். அவரிடத்தில் ஒரு இருதயத்தை ஊற்றி விடுவாயா? இப்பொழுது ஊற்றிடுங்கம்மா ஐயா, இந்த நேரத்தில் ஊற்றி விடுங்க. அவர் உன் அருகே தான் இருக்க. அவர் உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார். ஓ சகமதுர தேவக்கரம், தேவ வல்லமை கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக. ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆறுதல் வரட்டும் அப்பா. மனம் கசந்து இருக்கிற பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன்ப்பா. ஐயோ, பிள்ளை இல்லாது இருந்தால் கூட நல்லா இருக்குமோ, எனக்கு இந்த பிள்ளைகளால் இவ்வளவு அவமானமாகிவிட்டதே, என் பிள்ளை என் பேச்சை கேட்பதே இல்லை என்று சொல்லி புலம்புகிற குடும்பத்தை பாருங்க. தேவனே, உன் பிள்ளைகளின் பிள்ளையும் உன் பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண்பாய் என்று சொன்னது போல அந்த பிள்ளைகள் மனம் திரும்பி உமக்கு பிரியமா, உமக்கு சாட்சியாய் வாழ்ந்து அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளையாய் இருப்பதை இவர்கள் கண் காணட்டும் அப்பா, இவர்கள் கண் காணட்டும். அது சீக்கிரத்தில் நடக்கட்டும், அது சீக்கிரத்தில் நடக்கட்டும். பொல்லாத மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு பயந்து நிம்மதியற்று இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யூதா கோத்திரத்து சிங்கமும் இஸ்ரவேலின் ராஜாவும் உங்களுக்காய் வழக்காடுகிறவருமாய் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே என்று. எந்த வழக்குக்கும், எந்த பொல்லாத பிசாசன் கொண்டு வருகிற, பொல்லாத சத்துருவானவன் கொண்டு வருகிற சட்ட திட்டங்களுக்கும், அவன் கொண்டு வருகிற பொல்லாத பயங்களுக்கும் மிரட்டலுக்கும் பயப்படாதே. கர்த்தரனோடு தான் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டாரா. வியாதியோடு நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவனே, நல்ல போதகர் நீர் வந்துவிட்டால் அங்கே வியாதிக்கு இடமில்லையே. அங்கே அந்த வீட்டுக்குள் வியாதி இருக்க முடியாதல்லவா? நான் உங்களுடைய அடிமையின் அதிகாரத்தோடு சொன்னேன், நீ சொன்ன வார்த்தையை சொன்னேன். போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார். நல்ல போதகராம், நித்தியத்தை தருகிற நிஜமான் இயேசு மகாராஜன் வந்து இருக்கிறார். அவர் உன்னைத்தான் அழைக்கிறார். எழும்பு இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும். இனி இந்த வீட்டுக்குள் பொல்லாத பிசாசின் மந்திர தந்திரங்கள் இனி செயல்படக்கூடாது. தூக்கத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள் இனி உள்ளே நுழையக்கூடாது என்று கட்டளையிடுகிறேன் பிதாவே. வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத சாப பிசாசின் வல்லமைகள் இனி இந்த வீட்டுக்குள் வரவே கூடாது. என் ஜனத்தை வழிவிலக செய்கிற, மதிகடை நடக்க செய்கிற பொல்லாத இச்சையின் ஆவிகள் அந்தந்த வீடுகளை விட்டு வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்தந்த சரீரத்தை விட்டு வா வெளியே இயேசுவின் நாமத்தினாலே. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தை விசுவாசத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற, இந்த நிகழ்ச்சியில் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் வைக்கிறேனப்பா. இன்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும், இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த இதயத்தில் சந்தோஷத்தால் சமாதானத்தால் பூரிக்கட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள ஜீவாதிபதி ஜீவிக்கிறார் என்று உம்முடைய ஜனங்கள் மூலம் ஜனங்கள் கண்டுகொள்ளட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.